பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த பரலோக வேத இந்த சத்தியத்தை நாம் இந்த நேரத்தில் தியானித்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேதத்தை நாம் எதற்கு கையில் எடுக்கிறோம்? ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டடையும்படி வேதத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். ஏன் நாம் ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்துல கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம்? ஜீவனுக்கு போகிற வாசலை நாம் கடைபிடித்து வாழ நாம் சபைக்கு செல்லுகிறோம். ஜீவனுக்கு போகிற வாசல், த கேட் ஃபார் த லைஃப். இன்றைக்கு மரணத்தின் வாசல் அகாலமாய் திறந்து விடப்பட்டு பாவம் செய்யக்கூடிய ஆத்துமா இன்றைக்கு நரகத்திலே இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனின் இருதயம் ஒருவரும் கெட்டுப்போவது அவருக்கு சித்தம் இல்லை. பாவம் செய்யக்கூடிய ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற இந்த கேட் ஆஃப் த லைஃப், இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குன்னா, அது இடுக்கமா இருக்குமா, அது நேரோ பாத். இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய நீதியை கடைபிடிக்கிறவங்க இந்த உலகத்துல இருக்க மனுஷால் பார்த்து சொல்லுவாங்க, நம்ம பார்த்து, நீங்க லஞ்சம் வாங்கலையா, உங்களுக்கு பிழைக்க தெரியல, உங்களுக்கு இப்படியெல்லாம் வாழ்ந்தினா, இப்படியெல்லாம் கொடை வள்ளல் தான தர்மம் பண்ணீங்கன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது. மனுஷனுக்கு என்னென்ன சந்தர்ப்பம் இருக்குதோ அதெல்லாத்தையும் வச்சு வாழணும். உலகம் பல தீமையான வழிகளை கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் பரலோகம் நெருக்கமான இடுக்கமான பாதை. அது என்றால் தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். நியாயப்பிரமாணத்தில் எல்லாம் வேதம் சொல்லியிருக்கிறது, பிறனொன்றை யாவற்றையும் என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாதாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, போதும் என்ற இன்றைக்கு மனதனுடைய கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். மனிதனுடைய ஆசை விருப்பங்கள் இன்றைக்கு பல நிலைகளிலே தடுமாறி இன்றைக்கு போதும் என்ற மனநிலை இல்லாதபடி மனிதனுடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதன் முடிவு சமாதானமின்மை, அதன் முடிவு மகிமையை இழந்து போன ஒரு சாயல். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த வேதத்தின் படி வாழ நம்ம ஒப்பு கொடுத்து விட்டால், வாழுகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்துட்டோம். இனிமே நம்ம ஏன் பொய் சொல்லி வாழணும்? இனிமே நான் மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு வாழணும்? இனிமே நான் ஏன் பாவத்தின் வழியில போய் நான் என்னை கரைப்படுத்திக்கணும்? வாழ்ற ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வேதம் எவைகளெல்லாம் வேண்டான்னு சொல்லுதோ அதெல்லாம் விட்டுட்டு, தேவன் எதையெல்லாம் என் வாழ்க்கையில பாடுகளோ துன்பமோ உபத்திரவமோ நிந்தையோ அவமானமோ எதையெல்லாம் தேவனுடைய சித்தப்படி அனுமதிக்கிறாரோ அவைகளை சுமந்து நான் பரலோகத்துக்கு சென்றடையணும். அதுதான் சொல்லப்படுகிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த சிலர்ல தான் இப்ப நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை என்னையும் மேன்மைப்படுத்தி வைக்கிறார். இந்த நேரத்துல இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் அது இடுக்கமும் நெருக்கமுமான வாசல்ல நாம் பிரவேசிப்போம். தேவனுடைய சாயலாய் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாம் தரித்து கொள்ளுவோம். தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவோம். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நேரத்துல எனக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தையில ஆண்டவரே, ஜீவனுக்கு போகிற வாசல் அது இடுக்கமும் நெருக்கமா இருக்கிறது. அந்த வாசலை நாங்கள் கண்டுபிடிக்க எங்கள் கண்களை திறந்தீரே. நன்றி தகப்பனே. உங்க தெய்வீக மகிமை கூட இருந்து ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.